வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது சூரியன் டைம். இப்போ தான் முறை நம்ம சேனல் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சூரியன் டைமை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போட போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ எதை குறித்து பார்க்க போறோம்னா, மக்களை தேடி மருத்துவம் திட்டம். அந்த திட்டம் வந்து தமிழக அரசு கொண்டு வந்தாங்க. அது தமிழக அரசு சாதனைகள் 62ல் பார்க்குறோம். மக்களை தேடி மருத்துவம் திட்டம். இந்த திட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய அரசே வந்து யுஎன் அவார்ட்ஸ் வந்து இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துறதுக்கு வந்து தமிழக அரசு கொடுத்துருக்காங்க. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்களில் வீட்டில் இருக்கிற நோயாளி பேஷண்ட்டுகளுக்கு வந்து வீட்டுக்கே சென்று வந்து மருத்துவம் பார்க்குறாங்க. அது மூலம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அவங்க பிபி டெஸ்ட் பண்ணுறதோ, பிசியோதெரபி பண்ணுறதோ, இல்ல டாக்டர் கன்சல்டேஷனு, இல்ல அவங்க டாக்டர் பரிந்துரை ரெஃபரன்ஸ் மூலமா வேற ஹாஸ்பிட்டலுக்கு போறதோ, அந்த மாரி எல்லாமே அவங்க எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாத அவங்களுக்கு மருந்து, மாத்திரை குடுக்குறாங்க. பிபி செக் பண்றாங்க. பிசியோதெரபி இந்த மாரி எல்லாம் மெடிக்கல் இஷ்யூஸ்க்கு, ஹெல்த் இஷ்யூஸ்க்கெல்லாம் வந்து சப்போர்ட்டிவா இருக்குது இந்த திட்டம். இந்த திட்டத்த வந்து பாராட்டி தமிழக அரசு விருது வாங்கியிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு சாதனை திட்டம். அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, மக்களை தேடி மருத்துவம் திட்டம் இல்லாம வந்து அ உங்களுடன் ஸ்டாலின் மருத்துவ முகாம்ல வந்து நெறைய கண்டக்ட் பண்றாங்க. உங்களுடன் ஸ்டாலின் மருத்துவ முகாம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் போயிட்டு அம் கேம்ப்ல அவங்களுக்கு அ மாஸ்டர் ஹெல்த் செக்கப் ரிப்போர்ட் பண்றதா, இல்ல எது வந்து செக் பண்ணணுமோ அதெல்லாமே வந்து பர்ட்டிகுலரா செக் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னே ஒரு திட்டம் இருந்தது. கலைஞர் வருமுன் காப்போம் திட்டம். அது மூலமா பார்த்தீங்கன்னா, இப்போ கூட கிராமப்புறங்கள்ல வந்து அ அ ஒவ்வொரு பஞ்சாயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அ வருமுன் காப்போம் திட்டம் மூலமா வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கேம்ப் வந்து கண்டக்ட் பண்றாங்க. இது இன்னும் நடைமுறையில தான் இருக்குது. இப்போ வந்து நலம் காக்கும் ஸ்டாலின் இருக்கு. அது மட்டும் இல்லாத அங்கங்க நிறையா ஜிஹெச் அப்புறம் வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு. இதுதானே வந்து மக்களை தேடி மருத்துவம் வந்து மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது. இது தமிழக அரசின் சாதனைகள் 62. தொடர்ந்து ஸ்டூடெண்ட் டைம்ல ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. தேங்க் யூ.